காமத்தை வென்ற முனிவர் அப்படின்ற பட்டத்தை கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் அதை நினச்சி அவர் மனசில் கர்வம் பொங்க ஆரம்பிச்சது. அதோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அகங்காரம் அப்படிங்கிறது தலைக்கு ஏற ஆரம்பிச்சது. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம நம்மளோட தந்தையான பிரம்மர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. பிரம்மலோகத்துக்கு நாரத முனிவர் வந்ததை பார்த்த உடனே பிரம்மன் புரிஞ்சுக்கிறாரு நடந்த விஷயம் என்ன, நாரதர் நம்மகிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி. நாரதரை பார்த்த உடனே பிரம்மன் சொல்கிறாரு, பரவாயில்ல நாரத முனிவரே, நீங்கள் தவம் பண்ணி கடைசியில் சிவன்கிட்ட வரங்களை வாங்கிட்டீங்க, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காமத்தை வென்றுதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்ததுனால நீங்கள் சிவநாமத்திலே லகிச்சிருந்தீங்க. அந்த சிவநாமத்தின் பலனால தான் காமம் உங்களை எதுவுமே பண்ண முடியல. தேவலோக மங்கையோட காம வலையில் நீங்கள் மாட்டாமல் இருந்திருக்கீங்க. இது உங்களோட தவ பலன் கிடையாது, அந்த சிவநாமத்தோட சக்தி தான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படி